இந்த யூடியூப் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யூடியூப் மூலமாக மாணவர்கள், வெளிநாட்டிலே மருத்துவம் படிக்கிற மாணவர்கள் உங்களுடைய எஃப்எம்ஜி, அதாவது ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷனை குறித்து அநேகர் கேள்வி எழுப்பினார்கள். இந்த தேர்வு என்ன, எதற்காக நடத்தப்படுகிறது என்று அதற்கான விளக்கத்தை நான் கொடுக்க ஆசைப்படுகின்றேன். இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் என்ற என்னென்னா, வெளிநாட்டில் நம்முடைய மாணவர்கள் யாரெல்லாம் போய் படிக்கிறாங்களோ அவங்க இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ் வாங்கணுன்னா இந்த எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும், இல்லைன்னா வாங்க முடியாது. இன்னும் நான் மேலே சொல்கிறேன், நிறைய பேர் நீட் இல்லாமல் நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்போ ரிஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ் வாங்க வர்றீங்களோ அப்பொழுது நம்மளுடைய என்எம்சி, அதாவது முன்னாள் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா எம்சிஐ, இப்போதைய என்எம்சி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கும் பொழுது உங்களை நீட் ஸ்கோர் இருக்கிறதா இல்லையான்னு செக் பண்ணி அந்த வருடத்தில் உங்கள் மார்க் இருக்கா இல்லையான்னு பார்த்த பிறகு தான் கொடுப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணவோ இல்லை லைசன்ஸ் வாங்கவோ முடியாது. இரண்டாவது, இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம், இதுவும் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஃபார் கெட்டிங் லைசன்ஸ். அதாவது இந்தியாவில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ் வாங்கணுன்னா இது ஒரு குவாலிஃபிகேஷன் எக்ஸாம். இது இல்லாமல் உங்களால் பண்ண முடியாது. அப்போ இந்த எக்ஸாம் எப்படி சார் இருக்கும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கு நான் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணும். அதாவது நம்ம என்ன வகையில் ஜாயின் பண்ண போகிறோம், எப்படி நாம் திரும்பி வரும்பொழுது என்னெல்லாம் இருக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும் என்றுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். எஃப்எம்ஜி எக்ஸாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எம்சிக்யூ பேட்டர்னில் தான் இருக்கும். எம்சிக்யூவில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் ஆர் கிளினிக்கல் ஓரியன்டாக தான் நிறைய கொஸ்டின் இருக்கும். கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். எலிஜிபிலிட்டி மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கோ, டெம்பரரி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கோ, இல்லை லைசன்ஸ் வாங்கவும் முடியும், இல்லை வாங்க முடியாது. இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எம்சிக்யூவில் இருக்கும் பொழுது நம்முடைய மாணவர்கள் எப்படி எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நான் இது ஒரு சின்ன கம்பேரிசன் தரேன். இந்தியாவில் இருக்கிற மாணவர்களுக்கும் வெளிநாட்டு மாணவர்களுக்கும். இந்தியாவில் படிக்கிற எல்லா மருத்துவக் கல்லூரிகளும் எஸ்ஐ டைப் எக்ஸாம் தான் எழுதிக்கிட்டு இருக்காங்க. மேபி நான் செமஸ்டர் பேட்டர்னில் எழுதினா கூட எலாபரேட்டாக எழுதுகிற கொஸ்டின் ஆன்சர் எழுதி பக்கம் பக்கமாக எழுதி அதில் தான் மார்க் வாங்கி வர்றாங்க. ஆனால் வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்கள் கிட்டத்தட்ட ஏராளமான பல்கலைக்கழகங்கள் அல்லது மருத்துவக் கல்லூரிகளை எம்சிக்யூ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எம்டி, அதாவது எம்பிபிஎஸ் படிக்கும்போதே அவங்க எம்சிக்யூ எழுதி கிளினிக்கல் ஓரியன்டாக எழுதி பழகிறனால இங்கே எழுதும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோரோவர் நிறைய மருத்துவக் கல்லூரிகளில் எக்ஸாமே கம்ப்யூட்டர் தான் நடக்கும், பேப்பர் எக்ஸாம் கிடையாது இந்த எம்சிக்யூ போகும்போது. அப்போ கேட்கலாம், இது எப்போ சார் வந்தது, எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிக்கிளை நான் பார்த்தேன். 1998 அப்போ இருந்த எம்சிஐ இதை கொண்டு வருது, இந்த எக்ஸிஸ்டிங் இதை கொண்டு வராங்க. அதற்கு பிறகு முதலாக தேர்வு எழுதுனது 2004 தான் முதல்ல எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுதுகிறாங்க. வருடத்திற்கு 2 முறை நடத்துகிறாங்க. இந்த எக்ஸாம் ஜூனில் இருக்கும், டிசம்பரில் இருக்கும். மேபி 1 or 2 months முன்ன பின்ன போகலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன். ஆனால் வருடத்திற்கு 2 முறை எழுதுகிறாங்க. இதில் நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இது பாஸ் ஆகலைன்னா நீங்கள் இந்தியாவில் ரிஜிஸ்டரோ லைசன்ஸோ வாங்க முடியாது. லைசன்ஸ் வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் தொழில் செய்ய முடியாது. இந்த எக்ஸாமை பற்றி நிறைய அனலைஸ் பண்ணும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ஒரு 3 ஆர்டிக்கல் என் கையில் இருக்குது, 32 வயசு ஆகிட்டு நான் மும்பையில் இருக்கிறேன், நான் ஒரு நாட்டில் போய் நான் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்தேன், கிட்டத்தட்ட 8 முறை நான் அந்த தேர்வு எழுதினேன், எனக்கு தேர்வு எழுத முடியாததுனால எங்கள் அப்பா அம்மா தொழிலுக்கு நான் போயிட்டேன், இந்த படிப்பே நான் மறந்து போயிட்டேன். இன்னொரு பெண் அதே மாதிரி இன்னொரு நாட்டிலேருந்து படிச்சுட்டு வந்தேன், எனக்கும் முடிக்க முடியல, நான் 7 தடவை எழுதுனேன், என்னால் முடியலை, நான் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க போயிட்டேன். இப்படி ஏராளமான கருத்துக்கள் இருக்கிறது. அதுலேயே ஒரு ஆர்டிக்கல் சொல்லுது, எந்த நாட்டிலேருந்து வர்றவங்க நிறைய பேர் பாஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய நாட்டுக்கு யார் போனாங்க, யார் படித்தாங்க. முதல் காலத்தில் பார்க்கும்போது ரஷ்யாவில் நிறைய பேர் போய் படிச்சிருக்காங்க. அதற்கு அடுத்து நிற்கக்கூடியது சின்ன நாடாக இருந்தால் கூட பிலிப்பைன்ஸ். ஆனால் எஃப்எம்ஜி ரிசல்ட்டில் கம்பேர் பண்ணும்போது பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து வந்த மாணவர்கள் தான் ஏராளம் முடித்து அந்த எஃப்எம்ஜியில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, எஃப்எம்ஜி ஆரம்பித்த காலத்திலிருந்து முதல் 20 ரேங்கில் எப்படி போனாலும் இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்தவர்கள் முதல் 7-8 ரேங்க் எடுத்துருந்தாங்க. அதை நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஏன் அவங்க எடுக்கிறாங்கன்னு அனலைஸ் பண்ணதில் எனக்கு கிடைச்ச கருத்து, அந்த நாட்டில் எக்ஸாம் எப்படின்னா செமஸ்டர் பேட்டர்ன் கிடையாது, கண்டினியூஸ் அசஸ்மெண்ட். அதாவது 10 நாள் கிளாஸ் நடத்துகிறாங்க, முடிந்த பிறகு அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, அடுத்து ஒரு 2 வாரம் கிளாஸ் வைக்கிறாங்க, எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்படி கண்டினியூஸாக அசஸ்மெண்ட் வைக்கும்போது இதில் என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். செமஸ்டர் எக்ஸாம் அல்லது இயர்லி பேட்டர்ன் வைக்கும்போது நம்ம அந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் பார்ப்போம்.
எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணணும், படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய இயல்பு, ஹியூமன் நேச்சர். ஆனால் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் வரும்போது ஒவ்வொரு 2 வாரத்துக்கு நடுவில் எக்ஸாம் வைக்கும்போது 2 வாரத்தில் நடத்தின அத்தனையும் நீங்கள் படிச்சிருவீங்க. அப்படிங்கும்போது சப்ஜெக்டில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் செமஸ்டர் பேட்டர்னில் போகும்போது அந்த மார்க்கை வச்சு தான் ரிசல்ட் போடுவாங்க. ஒருவேளை நீ ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அடுத்த டேர்னுக்கு போய் எக்ஸாம் எழுதி அல்லது ஸ்பெஷல் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் ஆனால் தான் இந்த பேட்சோடு வர முடியும், இல்லை நீங்கள் அடுத்த பேட்சுக்கு போயிடுவீங்க. இங்கே அப்படி இல்லை. கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் எழுதும்போது ஒரு எக்ஸாம் எழுத முடியாட்டா கூட அடுத்த எக்ஸாமில் நீங்கள் இது காம்பன்சேட் பண்ணி நீங்கள் வர முடியும். ஸோ இது வந்து ரொம்ப இலகுவாக படிப்பதற்கு, எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கிறாங்க, எழுதுவதற்கும் இலகு, மார்க் எடுப்பதற்கு இலகு, எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணுவதற்கு மிகவும் எளிதாக சில நாட்டில், பிலிப்பைன்ஸ் நாட்டில் இது நடக்குது. 2023 நடந்த எஃப்எம்ஜி எக்ஸாமில் மொத்தம் எழுதினவருடைய நம்பிக்கை 24,250. மொத்தம் 24,250 பேர் எக்ஸாம் எழுதினாங்க. அதில் குவாலிஃபை ஆனது 2,474 பேர் மட்டுமே. பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிங்கன்னா 10.20. நான் சொல்கிறது பிலிப்பைன்ஸில் உள்ளதில்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை ஃபாரின் எஜுகேஷன் எழுதினவங்க அத்தனை பேரும் 24,250 பேர் எழுதியிருக்காங்க. பாஸ் ஆனது வெறும் 2,474. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.2 தான். ஆனால் நான் திருப்பி சொல்கிறேன், நான் ஒரு நாட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை. எதுக்காக நான் திருப்பி சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு ஒரு அகாடமிக் இருந்தால் தான் நீ ஜெயிக்க முடியுங்கிறது தான் நான் சொல்கிறேன். பிலிப்பைன்ஸ் நாட்டில் தவோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன் ஒன்று தவோ சிட்டியில் இருக்குது. அதில் இந்த 20 ரேங்கில் முதல் கிட்டத்தட்ட 5 ரேங்க் அந்த கல்லூரியில் படித்தவங்க எழுதியிருக்காங்க. மிஸ்டர் டாக்டர் கரீம் ஜாஃபர், இவர் ஆல் இண்டியா ரேங்க் 1. ஆதித்யா அப்படின்னு ஒரு பையன் ஆல் இண்டியா ரேங்க் 8. தாமேஸ்வரன் கண்ணன் ஆல் இண்டியா ரேங்கில் 12. தனப்பிரவீன் 13. சுனில்குமார் 14. இப்படி அந்த கல்லூரியில் படித்தவங்க நிறைய பேர் பாஸ் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஓவரால் வந்து 10.20. ஆனால் தவோவில் படித்த பிள்ளைகளுடைய மார்க்கு பர்சன்டேஜ் வந்து 80% மாணவர்கள் பாஸ் ஆகிருக்காங்க. அதாவது தவோவிலேருந்து 100 பேர் எழுதியிருந்தால் 80 பேர் பாஸ் ஆகிருக்காங்க. ஆல் இண்டியாவில் 10 தான், ஆனால் அவங்க காலேஜில் எழுதுனதில் இத்தனை பேர் பாஸ் ஆகிருக்காங்க. இது வந்து நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நெட்டில் எடுத்ததை வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய தனிப்பட்டதில் எனக்கு கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட் எங்கெங்கே எவிடன்ஸ் இருக்குதோ அதை வச்சு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி எந்த நாட்டுக்கு போக போகிறீர்கள், அந்த நாட்டில் எத்தனை பர்சன்டேஜ் பாஸ் ஆகிருக்காங்க, அதாவது ஒரு நாட்டில் படிக்கிறது கஷ்டம் கிடையாது, அந்த தேர்வு எழுதி லைசன்ஸ் வாங்கினவங்க எத்தனை பேர், அதை நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணி அதில் நீங்கள் எடுத்து போனீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஜெயித்து வர முடியும். வந்து நீங்கள் பணம் செலவழிக்க முடியும். ஏன்னா நான் சொன்ன 2 கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா செலவு பண்ணிவிட்டு கடைசியில் இங்கே வந்து அவங்களால எழுத முடியல, தேர்ச்சி அடைய முடியல, டாக்டர் ஆக முடியல. பணம் எல்லாம் வேஸ்ட்டு, காலம் வேஸ்ட்டு, லைஃப் வேஸ்ட் ஆயிரும். அதனால் தயவுசெய்து போவதற்கு முன்பு எந்த கண்ட்ரியுடைய எஃப்எம்ஜி எக்ஸாம் பாஸ் பண்ணக்கூடிய கிளினிக்கல் எக்ஸ்போஷர் எந்த கண்ட்ரியில் இருக்கும் அப்படின்னு பார்த்து போங்க. அந்த கல்லூரி எத்தனை ஆண்டு பழமையானது, அந்த கல்லூரியிலிருந்து வந்த மாணவர்கள் எங்கெங்கே இருக்கிறார்கள், இதெல்லாம் தெரிந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். நான் கொடுத்துருக்கிற கருத்துக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக நான் எடுத்தது புள்ளி விவரங்கள் நெட்டிலிருந்து எடுத்ததை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி, ஃபாரின் கண்ட்ரி படிக்கிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து இதுக்கு முன்னாடி யார் யார் இருக்கான்னு பாருங்கள். இதுக்குன்னு சில எஃப்எம்ஜி சென்டர்ஸ் இருக்குது. சென்னையிலேயே சில சென்டர்ஸ் இருக்குது, தரமான எஃப்எம்ஜி சொல்லி தராங்க. நீங்கள் படித்து முடித்து இங்கே வந்து கூட பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் பிலிப்பைன்ஸில் சில கல்லூரியில் 3ஆம் ஆண்டிலேயே உங்களுக்கு அங்கே எஃப்எம்ஜி கோர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, ட்ரைனிங் அங்கேயே கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நீங்கள் கிளினிக்கல் போகும்போதே உங்களுக்கு ஒரு ஆப் கொடுக்குறாங்க, ஒரு ஆன்லைன் கோர்ஸ் கொடுக்குறாங்க, நேரில் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் கொடுக்குறாங்க இந்தியாவில் வந்த பிறகு. ஸோ இந்த மாதிரி எங்கே ஒரு சப்போர்ட் இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி சில கண்ட்ரியில் உள்ள காலேஜஸ், இந்தியாவில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, பிள்ளைங்க போன பிறகு அங்கே இருக்கிற அவங்கள ஹாஸ்டலில் பார்த்துக்கிட்டு தாங்க படிப்புகள் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்த பிறகு பிள்ளைங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்களை எஃப்எம்ஜி பாஸ் பண்ண வச்சு ரிஜிஸ்டர் பண்ணுறது வரைக்கும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும். அப்படி உங்களுக்கு யார் உதவி செய்வார்கள் என்று பார்த்து அவர்களை போய் பாருங்கள், அவங்கள்ட்ட உங்கள் உதவியை வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இதை கேட்கின்ற மாணவ மாணவிகள் இந்த சேனலை உங்கள் நண்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களை காண்போம்.